பி வேர்ப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் ஏன் முக்கியம்? தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள, பிறரை அறிமுகப்படுத்த, உணர்வுகளை தெரிவிக்க, நேரத்தை கூற, காலநிலையை பற்றி கூற, கடந்த நிகழ் எதிர்காலம் பற்றி கூற, இவை அனைத்திற்கும் பி வேர்ப்ஸ் தேவைப்படுகிறது. ஆக ஆங்கிலத்தில் பிழையில்லாமல் பேச பி வேர்ப்ஸை நன்றாக தெரிந்திருப்பது மிக முக்கியம். பி வேர்ப்ஸ் என்றால் என்ன? பியை பயன்படுத்தி சில வாக்கியங்கள், பி வேர்ப்ஸின் வகைகள் என்ன, பி வேர்ப்ஸை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், இதெல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வேர்ப்ஸ் என்றால் என்ன? பி வேர்ப்ஸ் என்பது ஒரு நிலையை குறிப்பது. ஒரு வாக்கியம் யாரை அல்லது எதை பற்றி பேசுகிறதோ அது அந்த வாக்கியத்தின் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டின் நிலையை, அதன் இருத்தலை குறிப்பது பி வேர்ப்ஸ். பி என்றால் இரு என்று பொருள் கொள்ளலாம். மேலும் சிறப்பாக நினைவில் வைத்துக்கொள்ள இப்பொழுது பியை வைத்து சில வாக்கியங்களை பார்ப்போம். இந்த வாக்கியங்கள் அனைத்துமே கட்டளை வடிவிலானவை. பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இரு. பி காம், அமைதியாக இரு. பி கைண்ட், கனிவாக இரு. பி பேஷண்ட், பொறுமையாக இரு. பி குவைட், அமைதியாயிரு. பி கேர்ஃபுல், கவனமாயிரு. பி பிரேவ், தைரியமாயிரு. பி ஸ்ட்ராங், உறுதியாயிரு. பி பாசிட்டிவ், நேர்மறையாயிரு. பி கன்சிடரேட், அக்கறையோடு இரு. பி ஃப்ளெக்சிபிள், நெகிழ்வுத்தன்மையோடு இரு. பி ஓப்பன் மைண்டட், திறந்த மனதோடு இரு. பி கான்ஃபிடென்ட், நம்பிக்கையோடு இரு. பி ஆனஸ்ட், நேர்மையாயிரு. பி ரெஸ்பெக்ட்ஃபுல், மரியாதையோடு இரு. பி ஜென்டில், மென்மையாயிரு. பி தாட்ஃபுல், அனுசரணையாயிரு. பி ஃப்ரெண்ட்லி, நட்போடு இரு. பி மைண்ட்ஃபுல், கவனத்தோடு இரு. பி ரெஸ்பான்சிபிள், பொறுப்போடு இரு. இந்த உதாரணங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா பிங்கிறது ஒரு வார்த்தையாக, கட்டளையாக எப்படி பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது மகிழ்ச்சியாயிரு, அமைதியாயிரு, பி ஹாப்பி, பி காம் அப்படின்னு எல்லாமே அறிவுறுத்துது, சொல்லுது இப்படி இரு, இப்படி இரு அப்படின்னு. பி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கோம். இப்போது இந்த பி வேர்ப்ஸோட வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பி வேர்ப் வகைகளும் அவை பயன்படுத்தப்படும் முறையும் பற்றி நம்ம பார்க்கலாம். பி வேர்ப்ஸ் எது அப்படின்னு சொன்னால் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இது பேசிக்காக. இதில் சிங்குலர் பி வேர்ப்ஸ் என்ன அப்படின்னா ஆம், இஸ், வாஸ். ப்ளூரல் பி வேர்ப்ஸ் ஆர், வேர். சிங்குலர்னால் ஒருமை, ப்ளூரல்னால் பன்மை. அதுலேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ், பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ்னு பிரிச்சுக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது நிகழ்காலத்தை குறிப்பது, பாஸ்ட் டென்ஸுங்கிறது கடந்த காலத்தை குறிப்பது. ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ் ஆம், இஸ், ஆர். பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ் வாஸ், வேர். உதாரணோடு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். இப்போ நம்ம பார்த்தோம் ஆம்ங்கிறது சிங்குலர், அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது இந்த ஆம் பயன்படுத்தக்கூடிய ஒரே இடம் ஐ, நம்மை பற்றி சொல்லும்போது தான். தன்னிலை, நம்மை பற்றி சொல்லும்போது. அது என்ன உதாரணங்களை பார்க்கலாம். ஐ எம் அ கேர்ள், ஐ எம் அ பாய், ஐ எம் அ ஃபுட்பால் பிளேயர். இதெல்லாமே நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறோம், நம்ம யார் அப்படிங்கிறது. அப்புறம் ஐ எம் ஹாப்பி, நம்ம மனநிலை. ஐ எம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஐ எம் அ டீச்சர், நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். ஐ எம் எக்ஸைட்டட், நான் பரவசமாக இருக்கிறேன். ஐ எம் ரிலாக்ஸ்ட், நான் ஓய்வாக இருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம இருக்கோம். இப்போ என்ன இருக்கோம்? நிகழ்காலம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்கு தான் ஆம் பயன்படும். அந்த ஆமும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐக்கு மட்டும்தான் வரும். அடுத்தது பி வேர்பில் இஸ். ஷீ இஸ் அ கேர்ள், ஹி இஸ் அ பாய், இட் இஸ் அ கேட். இதெல்லாமே அறிமுகப்படுத்துகிறோம் அடுத்தவங்களை. இது பெண், இது ஒரு பையன், இது ஒரு பூனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தொடர்ந்து பாருங்கள். தி வெதர் இஸ் லவ்லி, இன்றைக்கி காலநிலை அருமையாக இருக்கிறது. அப்போ இந்த வெதரை காலநிலை எப்படி இருக்குது இன்றைக்கி அப்படின்னு குறிக்கிறதுக்கு, சொல்கிறதுக்கு அந்த இஸ் தேவைப்படுது. அது நிகழ்காலமாக இருக்கிறதுனால இஸ். ஏன்னா இஸ்ங்கிறது நிகழ்காலத்துக்கான வேர்ப் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவன் பணக்காரனாக இருக்கிறான், இஸ் ரிச். அவள் உறுதியானவளாக இருக்கிறாள், ஷீ இஸ் ஸ்ட்ராங். இது என் செல்லப்பிராணியாக இருக்கிறது, திஸ் இஸ் மை பெட். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ப் பி வேர்ப் ஆர். இது ப்ளூரலுக்கும்
நிகழ்காலத்துக்கும். we are students, நாங்கள் மாணவர்கள். they are happy, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். we are friends, நாங்கள் நண்பர்கள், நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். we are confident, நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். they are calm, அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். they are my cousins, அவர்களுடைய cousins, அதாவது ஒன்று விட்ட சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி. we are 18, எங்களுக்கு 18 வயதாகிவிட்டது. அப்போது இது ஒரு வயதை குறிக்கவும் be verb பயன்படுது. அடுத்து be verbல was, இது சிங்குலருக்கு வரும், பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்துக்கு வரும். she was bold, அவள் தைரியமாக இருந்தாள். he was gentle, அவன் மென்மையாக இருந்தான். the cat was beautiful, அந்த பூனை அழகாக இருந்தது. மேலும் உதாரணங்கள், she was polite, இது அவளுடைய பண்பை குறிக்கிறது, அவள் பொலைட்டாக இருந்தாள். she was polite. he was curious, இது அவன் மனநிலையை குறிக்கிறது, அவன் ஆர்வமாக இருந்தான். ஒரு விஷயத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருப்பான்னா ரொம்ப க்யூரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். he was curious. her house was there, அவள் வீடு அங்கே இருந்தது. it was late, தாமதமாகிவிட்டது, நேரமாகிவிட்டது. அடுத்ததாக பார்க்க போவது வேர். be verbல வேர். வேறுங்கிறது பன்மையை குறிக்கிறதுக்கும் கடந்த காலத்தை குறிப்பதற்குமான வார்த்தை. we were happy, நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். they were quiet, அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். we were excited, நாங்கள் பரவசமாக இருந்தோம், பரபரப்பாக இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு. the birds were singing, பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. the efforts were unmatched, அவர்களுடைய முயற்சிக்கு ஈடே கிடையாது. the trees were huge, மரங்கள் பெரிதாக இருந்தன. they were kind, அவர்கள் அன்பாக இருந்தார்கள். அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.